ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான மகாராஜா அப்படின்ற ஒரு தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, இந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாமே பெஸ்ட்டாக இருந்ததுங்க. நம்ம விஜய் சேதுபதிக்கு தரமான 50th படம்னு கூட சொல்லலாம். இந்த படத்துடைய மையக்கதை அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஆனால் இந்த படத்துடைய திரைக்கதை பயங்கர ஸ்ட்ராங்குங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு விசித்திர வழக்கு ஒன்று கொடுக்குறாருங்க. அந்த விசித்திர வழக்குனால போலீஸ்காரங்க மிரண்டு போயிடுறாங்க. அது என்ன வழக்கு, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சலூன் கடையை காட்டுறாங்க. அந்த சலூன் கடையில் தாங்க நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய பேரு மகாராஜா. இந்த கடையோட ஓனர் ஒரு சின்ன பையன், நம்ம ஹீரோ 3 பேர் சேர்ந்து பாட்டுக்கு பாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஹீரோக்கு நான் எழுத்து வருதுங்க. அந்த எழுத்துல இருந்து ஒரு பாட்டு பாட சொல்றாங்க. ஆனால் ஹீரோ எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்க, என் பொண்டாட்டி பொண்ணை வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்லை, கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அட்டன் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அவனும் லீவ் வேணும்னு கேட்டிருக்கான், 2 பேருமே போயிட்டீங்கன்னா நான் ஒருத்தன் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்றாருங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்றான், அப்படியே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து குவிற மாதிரியும் நாம நிக்கிறதுக்கு இடம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இல்ல இந்த ஓனர் புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல ஓனர் டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படா வருவாங்க, எப்படி வருவாங்க, உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா எப்படா கிளைண்ட்ஸ் நம்ம ஷாப்புக்கு வருவாங்க, கொஞ்சமாவது சிரிச்ச முகத்தோட மூஞ்சியை வைங்களா, அப்பதான்டா கிளைண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கிளைண்ட் வராருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட, நீ நாளைக்கு லீவ் வேணும்னு கேட்டல, அதனால இன்னைக்கு வர எல்லா கிளைண்ட்ஸையும் நீ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோவையே ஹேர் கட் பண்ண விட்டுறாருங்க. ஹீரோவும் தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ நேரா ஒரு பொம்மை கடைக்கு தான் கைஸ் போறாரு. அந்த பொம்மை கடைக்கு ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க வீடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டு வாசல்ல ஹீரோடைய மனைவி குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்மை கடையில இருந்து ஒரு வாத்து பொம்மையை எடுத்து இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, மனைவி பாத்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வேற ஒரு பொம்மையை எடுத்துட்டு வந்து இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பொம்மையை பில் போட்டுடலாம் அப்படின்ட்டு போகும்போது அங்க ஒரு சோபீஸ் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அதையும் பில் போட சொல்றாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது உங்க பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இங்க இருந்தே காமிச்சு கேட்டுருங்க, பிடிக்கலனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல கண்டிப்பா இது அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப ஆசாசியா வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. திடீர்னு ஒரு மிகப்பெரிய சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த வழியா வந்த லோடு லாரி பிரேக் பிடிக்காம அங்க இருக்கிற கட்டடத்துல போய் இடிச்சிருதுங்க. அங்கதானே ஹீரோடைய மனைவியும் குழந்தையும் இருந்தாங்க. அந்த இடிபாடுகளுக்குள்ள அவங்க சிக்கிடுறாங்க. அவங்களோட நிலைமை என்னன்னே தெரியலங்க. ஹீரோ கையில வச்சிருந்த சோபீஸ் பட்டார்னு கீழே விழுந்து ஒட்டையுது. ஹீரோடைய கண்கள்லாம் கண்ணீர் பொங்கி நிக்குதுங்க. அங்க கட் பண்ணா இந்த கதை 14 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்துல ஹீரோடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. பொண்ணு இப்ப ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா. பொண்ணு ஆவரேஜான ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு பொண்ணா இருக்கிறாங்க. இவளுக்கு இந்த ஸ்கூல்லயே ஆசிஃபா டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் பிடி டீச்சரா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதே சமயம் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. யாருக்காகவும் பாத்தீங்கன்னா அவங்களோட பீரியடை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையுமே இவங்க தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ஜோதியை நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே ஆசிஃபா டீச்சரை நம்ம ஜோதிக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா விஷயத்தையுமே ஆசிஃபா டீச்சர் கிட்ட ஷேர் பண்ணுவா. இவங்க வீடு சிட்டியில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி விவசாய நிலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி வீடா தாங்க இருந்துட்டு இருக்கு. இந்த வீட்டில தான் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய பொண்ணு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, 3 பேர் இருக்கிறதா ஜோதி சொல்லிக்கிட்டு இருக்கா. யார் யாரு அப்படின்னா, நம்ம ஹீரோ, ஹீரோடைய பொண்ணு, அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி சொல்றா. லக்ஷ்மியா, அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு குப்பை தொட்டிங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வெறும் குப்பை தொட்டி தான். ஆனா நம்ம ஹீரோ மற்றும் ஜோதியை பொறுத்த வரைக்கும் அது வெறும் குப்பை தொட்டி கிடையாது. அது நம்ம ஜோதியோட உயிரை காப்பாத்தின ஒரு கடவுள்னு கூட சொல்லலாம். வாரம் பாத்தீங்கன்னா அதை பக்கவா கிளீன் பண்ணி அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு பிரேயர்லாம் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இது சாதாரண குப்பை தொட்டி தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்தது இல்லையா? அப்ப இந்த குப்பை தொட்டி பாத்தீங்கன்னா ஜோதி மேல விழுந்திருக்கும். அதனால மேல இருந்து இடிஞ்சு விழுந்த இந்த கான்கிரீட் எல்லாம் ஜோதியை பாதிக்காத மாதிரி ஜோதி உயிர் பொழைச்சிருந்திருக்கிறா. இந்த குப்பை தொட்டி மட்டும் அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா நம்ம ஹீரோடைய மனைவி எப்படி அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இறந்து போனாங்களோ அதே மாதிரி ஜோதியும் இறந்து போயிருப்பா. ஸோ தான் பொண்ணோட உயிரை காப்பாத்தின குப்பை தொட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு சென்டிமெண்டாவே மாறிடுச்சுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொந்தமா ஒரு சலூன் கடை வச்சிருக்காருங்க. அங்க ஒர்க் பண்ற தாத்தா எப்போ பார்த்தாலும் ஹீரோ திட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த தாத்தாக்கு தான் நம்ம ஹீரோ ஓனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் இவர் வீட்லயே போயிட்டு ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. எல்லாத்துக்கூடயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பை வளர்த்து வச்சிருக்காருங்க. வீக்கெண்ட் ஆனா டி நகர்ல ஷாப்பிங், மெரினா பீச்ல வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நார்மலான லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் ஹீரோக்கு வந்து சேருது. உடனே ஹீரோ தான் பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போறாருங்க. பிரின்சிபல் ஹீரோட பொண்ணு அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கலெக்டர் வந்திருக்காருங்க. கலெக்டர் குடிக்கிற ட்ரிங்க்ல சரக்கு கலந்துருக்காங்க. இதனால ஸ்கூலோட மானமே போச்சுங்க. இந்த விஷயத்தை யார் பண்ணா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோ பொண்ணோட பேக்ல தான் பாத்தீங்கன்னா இந்த சரக்கு பாட்டில் இருந்திருக்குது. அதனால இவ தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கான்னு அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, சரக்கு பாட்டில் மேபி என் பொண்ணோட பேக்ல இருந்து கிடைச்சிருக்கலாம், ஆனா என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்ப ஆசிஃபா டீச்சர் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து, இவன் தான் உண்மையா
தப்பு பண்ணவன், ஸோ மிரட்டினதுல உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா விசாரிக்காம கூட்டு வர மாட்டீங்களா, இந்த பையனோட அம்மா அப்பாவை நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு பிரின்சிபல் திட்டுறாரு. நம்ம ஹீரோடைய பொண்ணை போக சொல்லிடுறாரு. ஆனால் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா, இவ்வளோ நேரம் என் பொண்ணு அசிங்கமா பேசுனீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேளுங்க என் பொண்ணுட்ட அப்படிங்கும் போது, நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ விடுறதா இல்லைங்க, மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவனை தூக்கி வெளியே வீசுங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் வந்து ஹீரோ பிடிக்கிறாங்க. ஹீரோ அங்க இருக்கக்கூடிய ஒரு தூணை பிடிச்சிடறாருங்க. மன்னிப்பு கேளுங்க சார், மன்னிப்பு கேளுங்க சார் அப்படின்னு இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. பெருசா ஆர்கியூ பண்ணல, சண்டை போடல, வார்த்தைகளை விடல. இந்த பிரின்சிபல் அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த தூணே வளைய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோடைய பொண்ணு வந்து தயவு செஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க சார், அப்படி கேட்கலன்னா என்னோட அப்பா இங்கிருந்து போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருமா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ சைலண்டா அங்கிருந்து போறாருங்க. இதுல இருந்தே தெரியுது ஹீரோ பொண்ணு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்ச ஒரு ஆளா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கேம்புக்காக நம்ம ஹீரோட பொண்ணு ஒரு வாரம் வெளியூர் போக வேண்டியதா இருக்குது. ஸ்கூல்ல இருந்தே அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வாரம் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அசால்ட்டா இருக்காதப்பா, வீட்டை நல்லா லாக் பண்ணிக்க, க்ளீன் பண்ணிக்க, அப்புறம் லட்சுமியை ப்ராப்பரா கவனிச்சுக்க, நான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கேட்பேன் அப்படின்ட்டு பொண்ணு கேம்புக்கு கிளம்பி போயிடுறா. அங்க கட் பண்ணா ராத்திரி நேரம் ஹீரோடைய வீட்டை காட்டுறாங்க. ஹீரோடைய பாத்ரூம் விண்டோ வழியா ஒரு பெரிய சைஸ் பாம்பு ஒன்று வீட்டுக்குள்ள நுழையுதுங்க. அந்த வீட்டுக்குள்ள ஹீரோ தரையில விழுந்து கிடக்குறாரு. அந்த பாம்பு ஹீரோவை கிராஸ் பண்ணி அங்கிருந்து போயிருது. ஒரு கண்ணாடி டம்ளாரையும் தட்டி விட்டுருது. அந்த டம்ளார் விழுந்து உடஞ்ச சவுண்டை கேட்டு ஹீரோ கண் முழிக்கிறாரு. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் உடஞ்சு கிடக்கிறது நமக்கு தெரியுதுங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. அங்க கட் பண்ணா நடிகர் குணாலோடைய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை காட்டுறாங்க. அவருடைய காரை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்காக சர்வீஸ் சென்டரில் விட்டுருந்துருக்கிறாருங்க. அந்த காருக்குள்ள நடிகர் குணாலோடைய ஞாபகார்த்தமாக ஒரு கண்ணாடி ஒன்று இருந்திருக்கு. அந்த கண்ணாடி திருட்டு போயிருக்கு. ஸோ அந்த கண்ணாடி அந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபை பிடிச்சி அந்த ரவுடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அடி தாங்க முடியாத இந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியை தனா அப்படின்றவன் தான் வந்து சர்வீஸ்க்கு எடுத்தான். அவன் வந்த உடனே நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக தனா அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். தனா கிட்ட என்னடா பண்ண, அந்த காருக்குள்ள இருக்கிற கண்ணாடி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த கண்ணாடி நான்லாம் எடுக்கல, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இது தானா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்டாஃப் சொல்றாரு, நீ தான் இவருடைய காரை சர்வீஸ்க்கு எடுத்த, நேற்று ஈவினிங் நீ தான் டெலிவரி பண்றதுக்காக எடுத்துட்டு போன, உனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ரவுடிக்கு கோவம் வந்து இந்த தனாவை போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏண்டா என் கைக்கு கார் இன்னைக்கு தான் கிடைச்சது, அப்ப நேற்று ஈவினிங்கே டெலிவரி கொடுக்குறான்னு இந்த காரை எடுத்துட்டு ஊர்லாம் சுத்தி இருக்க அப்படின்ட்டு போட்டு அடி நடிக்கிறாரு. இந்த தனாக்கு பயங்கர கோவங்க, என் மேலேயே கை வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த குணாலோடைய ஃபேன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பப்ல போய் சரக்க போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த தனா வரான் கையில கண்ணாடியோட. அவன் பார்க்கும்படியே அந்த கண்ணாடியை உடைச்சு போடுறான். இதுல வெறியான இந்த ரவுடி பார்த்தீங்கன்னா இந்த தனாவை அடிக்கிறதுக்காக போக, இந்த தனா பார்த்தீங்கன்னா இந்த ரவுடியை போட்டு அடி நட்டுச்சு கழுத்தையே ஒரு சைடு திருப்பி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஒரு திருட்டு பைய டிவிஎஸ் 50 திருடிட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எஸ்ஐ பெருமாள் சாமி பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பையில போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. இந்த திருட்டு பையலுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வந்து பழக்கம் போல. எந்த ஆங்கிள் நிக்கணும்னு சொல்லுங்க, நான் அந்த பொசிஷன்ல நிக்கிறேன், ஏன்னா அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எஸ்ஐ பெருமாள் சாமியும் போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காருங்க. லத்தி கீழே விழுந்துருது. அந்த லத்தியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ அடிபட்டு சைடில் ஸ்டிச்சிங் எல்லாம் கூட போட்டிருக்கிறாரு. பெருமாள் சாமி நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஆமா நீ யாரு, என்ன விஷயமா ஸ்டேஷனுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, என் வீட்டில் ஒரு பொருள் காணாம போயிடுச்சு சார், நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எஃப்ஐஆரா, என்ன பொருள் காணாமல் போச்சுன்னு சொல்லு, எஃப்ஐஆர் போடலாமா வேணாமான்றதை நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஹீரோ நடந்த விஷயத்த சொல்கிறாரு. என் பேர் மகாராஜா சார், நான் சிட்டியில் சலூன் கடை வச்சிருக்கேன். இந்த பர்டிகுலர் டைமுக்கு வீட்டில் இருந்து கிளம்பி போவேன். இந்த பர்டிகுலர் டைமுக்கு கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த வகையில் வழக்கம் போல் நான் கடைக்கு போயிட்டு கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு வரும்போது, யூஸ்வலாகவே சலூன் கடையில் வேலை பார்க்குறவங்க குளிச்சுட்டு தானே போவாங்க. ஸோ அந்த மாதிரி குளிக்கிறதுக்காக சட்டையை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ தான் தெரிய வருது வீட்டுக்குள்ளே ஒருத்தன் பதுங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தன் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3 பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கானுங்க. ஸோ 3 பேர் கொண்ட கும்பல் இவர் வீட்டுக்குள்ள வந்து கைவரிசையை காமிச்சதா வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சரி என்ன திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா கையிலேயே சைகை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னையா அப்படின்னு சொல்லி கேட்க, லட்சுமி அப்படின்றாரு. லட்சுமியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஒரு ஃபோன்ல போட்டோ எடுத்து காட்டுறாரு. ஏயா இந்த ஒடுங்கி போன டஸ்ட்பினை காணோன்னு சொல்லிட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, லட்சுமி சார் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, அந்த டஸ்ட்பின்ல நீ ஏதாவது தங்கம் நகை அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லன்றாரு. பணம் ஏதாவது வச்சிருந்தியான்னு கேட்டா இல்லன்றாரு. சரி அந்த டஸ்ட்பினே தங்கத்தால செஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லன்றாரு. பெருமாள் சாமி டென்ஷன் ஆயிடுறாரு. எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி இருக்கா, குப்பத்தொட்டியை காணன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அதை நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா, போயா மொத அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட, இல்லை சார் லட்சுமி சார் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கும்போது, இவனை தூக்கி வெளியே வீசுங்க பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் எஸ்ஐ பெருமாள் சாமிக்கும் சண்டை. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூணை பிடிச்சிக்கிறாருங்க. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பெருமாள் சாமியோட சட்டையே கிழிஞ்சு போயிருது. அவர் தூணை நல்லா இருக்குமா பிடிச்சதுனால இவரோட பிடிவாதத்தினால அந்த தூணே பார்த்தீங்கன்னா உடஞ்சு விழுந்துருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பாம்பு ஒன்று வாழ்ந்துட்டு இருந்திருக்கு.
இருந்திருக்குது. பாம்பை பார்த்தது மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் அடிச்சு பிடிச்சி வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ அசால்ட்டா அந்த பெரிய சைஸ் பாம்பை தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு வெளியில விட்டுறாருங்க. தொடர்ந்து என்னோட லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க கட் பண்ணா ஒரு திருட்டு பயலை காட்டுறாங்க. இந்த திருட்டு பயலை பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டு போயிருக்கிறாரு. இவன் எப்படியெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சான், எப்படி வந்து கொள்ளையடிச்சான் அப்படின்றத நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் இந்த வீட்டில் திருட்டு போன மொத்த நகையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணப்பட்டு இந்த குடும்பத்தினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்படுது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சேட்டு பார்த்தீங்கன்னா பணத்தாசை பிடிச்சவரா இருக்கிறாரு. அதே சமயம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த வீடு நல்லா பிரம்மாண்டமா கட்டியிருக்கீங்களே, 3 கோடி ரூபாய் செலவாயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க 7 கோடி ரூபாய் செலவாச்சுன்னு இந்த சேட்டு சொல்றாருங்க. அப்படியா, உங்களோட மாத வருமானமே 60,000 ரூபாய் தான், எப்படி உங்களால இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு வீட்டு கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு திட்டி அமுச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த சேட்டு மறுபடியும் வந்து சார் நீங்க கொடுத்தது எல்லாமே கவரிங் நகை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் வரதராஜன் பார்த்தீங்கன்னா போட்டோல இருக்கிற நகையும் இவங்க கையில வச்சிருக்கிற நகையும் மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. டிசைன் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது. டிசைன் மேட்ச் ஆகுது, ஆனா இது கோல்டு கிடையாது, கவரிங். நாங்க கோல்டு தான் வச்சிருந்தோம் அப்படிங்கும்போது அந்த திருட்டு பையன் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, நான் இருந்ததை தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்றான். உடனே நம்ம வரதராஜன் பார்த்தீங்கன்னா சரி சார் நம்ம லீகலா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சேட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. லீகலா போனா இவர் வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் மாட்டிக்குவார் இல்லையா, அதனால அவர் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்பதாங்க ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் வரதராஜனுடைய பிளான் தாங்க இது. இந்த திருட்டு பையில வச்சு அந்த வீட்டில் நகையை கொள்ளையடிக்கிறாரு, அந்த நகையை கவரிங்கா மாத்துறாரு. ஸோ இந்த திருட்டு பையில வச்சு ரெக்கவரி அப்படின்ற மாதிரி கவரிங் நகையை கொடுத்துட்றாங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா அவங்க இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறத காரணம் காட்டி அவங்கள மாட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வரதராஜன் மிரட்டிட்டு ஒரிஜினல் கோல்டை பார்த்தீங்கன்னா இவர் வச்சிடறாருங்க. அதன் மூலமா வர ஒரு அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு பயலோட குடும்பத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த திருட்டு பயலுக்கு மினிமம் தண்டனையை போட்டு ஜெயிலில் அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நாள்லயே இவரே வெளியே எடுத்துருவாருங்க. ஸோ இதன் மூலமா இந்த போலீஸ் ஆஃபீஸர் வரதராஜனும் பணம் சம்பாதிப்பாரு, அந்த திருட்டு பயலும் பணம் சம்பாதிப்பான். இப்போ இன்ஸ்பெக்டர் வரதராஜன் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா அலங்கோலமா இருக்குது. என்னையா கட்சி கலவரம் ஏதாவது நடந்ததா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இந்த கலவரத்துக்கு காரணம் இந்த ஒரு ஆள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை கை காட்டுறாங்க. சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்கும்போது தான் தெரிய வருது இந்த மாதிரி லட்சுமி காணாம போயிடுச்சு, அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் பைத்தியக்கார மாதிரி வந்ததுலேருந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்பா அந்த குப்பத்தொட்டியோட விலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க இருக்கும் சார் ஒரு 300-350 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே வரதராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சு இந்த காசை வச்சுக்க இங்கிருந்து கிளம்பு, இதெல்லாம் கேஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் எனக்கு காசெல்லாம் வேண்டாம், எனக்கு என்னோட லட்சுமி தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னையா இது, சரி ஓகே நீ சொல்ற விஷயத்துல ஏதாவது நம்பகத்தன்மை இருக்கிற மாதிரி சொல்லு, அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ற அப்படிங்கும்போது இந்த கைவரிசையை காட்டின 3 பேர்த்துல ஒருத்தனுடைய முதுகுல காது இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்ல இது முதுகுல காதா, பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனை விட்டு வெளியே வீசிடுறாங்க. உடனே வரதராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரனை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மண்ணோட அப்படியே ரொம்ப பாவமா எந்திரிச்சு அங்கிருந்து போறாருங்க. திடீர்னு ஸ்டேஷனுக்குள்ள வந்தவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட 40,000 ரூபாய் பணத்தை நீட்டுறாருங்க. சார் இதுல 40,000 ரூபாய் பணம் இருக்கு, ஒன்ஸ் நீங்க லட்சுமியை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்ல எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. வரதராஜன் பாத்தீங்கன்னா அந்த காசை பிடிங்கி வீசிடுறாரு, எனக்கே நீ லஞ்சம் தரையா அப்படின்ட்டு பலாருன்னு ஒரு அறையும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பக்கத்துல இருக்கக்கூடிய பேக்கரியில வச்சு டீல் பண்ணிக்கிறாங்க. இப்படி டிரெக்டா எல்லாம் காசு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி காசு வாங்கிட்டு இந்த வரதராஜன் தலைமையில இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்படுது. இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோடைய அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பணத்தை எப்படியாவது உருவ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ட்ரை பண்றாரு. ஆனால் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவே சுத்தி வளைக்காம நான் உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் தரேன் சார், எனக்கு என் லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. யாரா அவன் ஒரு குப்பை தொட்டிக்காக இவ்வளோ பணத்தை செலவு பண்றான் அப்படின்ற மாதிரி தான் கைஸ் எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு பொருளுக்காக லட்சத்தில் செலவு பண்றானா மேபி அந்த பொருளோட ஒர்த்து கோடியில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு தாட்டு வருது. அங்கே கட் பண்ணால் 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. செல்வம் மற்றும் சபரி அப்படின்ற 2 பேர்த்த காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்காங்க. இந்த சபரி பார்த்தீங்கன்னா கிச்சனில் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. செல்வம் கிட்ட இந்த வெங்காயம் எங்கே இருக்குது, தக்காளி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. செல்வமும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டயோ கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படியே அந்த சீனை லாங் ஷாட்டில் காட்டுறாங்க. அப்போ தான் தெரிய வருது இந்த செல்வம் மற்றும் சபரி 2 பேருமே கொள்ளையர்கள். அம்மா பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க 2 பேர்த்தையுமே கட்டி போட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அந்த வீட்லயே சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் வச்சுக்கோ, ஆனால் எங்கள் 2 பேர்த்த விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த செல்வம் சொல்கிறாரு இது வரைக்கும் நாங்கள் கைவரிசை காட்டின இடத்துல யாருமே எங்களை பார்த்ததில்ல, ஆனால் அம்மா பொண்ணு 2 பேருமே எங்கள் 2 பேர்த்தோட முகத்தை பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவீங்க, எதுக்கு ரிஸ்க் அப்படின்ற மாதிரி இந்த செல்வம் சொல்கிறாரு. இல்லை சத்தியமாக சொல்ல மாட்டோம், எதுவும் பண்ணிடாத அப்படிங்கும்போது இந்த வீட்டில் இருந்து அடிச்சது எங்களுக்கு பத்தல, வேற எதுனா கொடு அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சிருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது உன் பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபரி
சபரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சும்மா வரலங்க, சிலிண்டர் பிளாஸ்ட் பண்ணி அம்மா பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. செல்வத்துக்கு திருமணமாகி மனைவி மற்றும் மகள் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செல்வமும் சபரியும் திருட்டு வேலை பண்ணி அதில் ஒரு ஹார்ட்வேர் கடையை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சுமின்னு சொல்லக்கூடிய இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்வத்தோடைய வீட்டில் தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ஸ்டேஷனில் இருக்கிற கான்ஸ்டபிள் குழந்தை வேலு இந்த ஒரு குழந்தை டஸ்ட்பின் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திர கடையில் எனக்கு இதே மாதிரியான டஸ்ட்பின் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரியான டஸ்ட்பினை வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு பணத்தை ஆட்டை போட்டலாம் அப்படின்றது தான் இவங்களோட பிளானாக இருந்துட்டு இருக்கு. உண்மையான டஸ்ட்பினை கண்டுபிடிக்கிறதுக்கும் முயற்சி நடந்துட்டு தான் இருக்குது. டஸ்ட்பினை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஸ்டேஷனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுனால ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இலக்காரமாக தான் வந்து ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே ட்ரீட் பண்ணுறாங்க. ஹே குப்பத்தொட்டி இங்கே வா, அதை வாங்கிட்டு வா, ஹே குப்பத்தொட்டி போய் டீ வாங்கிட்டு வா, ஹே குப்பத்தொட்டி சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு ஹீரோவை ஸ்டேஷனில் ஒரு அல்லக்கை மாதிரி எல்லாருமே ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்வம் சபரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிட்டு இவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு வீக்கான ஆட்கள் எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறாங்க. அதுவும் கொடூர கொள்ளைங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறது, கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வெளியுலகத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கிற மாதிரியும் குடும்பஸ்தனுங்க அப்படின்ற மாதிரியும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செல்வத்தோடைய பொண்ணு முதுகில் வந்து காயம் பட்டிருக்கு. அந்த காயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வீட்டில் கபோர்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வர சொல்லியிருப்பாங்க. அந்த நபர் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் சொல்லுவார், இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய பொருள் பொண்ணோட முதுகில் விழுந்து இந்த மாதிரி காயமாயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே அந்த நபரும் வேலை பார்த்து கொடுத்துட்டு போறாரு. இந்த செல்வமும் சபரியும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற திருட்டு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு எதுவுமே தெரியாதுங்க. அங்கே கட் பண்ண ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் கேம்புக்கு போன பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் வந்து லட்சுமியை பார்க்கணும், லட்சுமி ஏன் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனே தெரியலங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம குழந்தை வேலை இருக்கிறார் இல்லையா, ஒரு பாத்திர கடையில் போயிட்டு எனக்கு இதே மாதிரியான குப்பத்தொட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கடைக்கு நெல்லை சிவம் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்காருங்க. அவர் போலீஸ் இன்ஃபார்மராக இருந்திருக்காரு. அவர் இந்த குழந்தை வேலுவை பார்த்ததும் உடனே போய் பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த குழந்தை வேலுன்ற கான்ஸ்டபிள் இந்த விசித்திர வழக்கை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த மாதிரி வரவழியில் நெல்லை சிவத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க உடனே நெல்லை சிவம் போட்டு கொடுத்துட்றாரு. நீங்கள் என்னமோ பழைய டஸ்ட்பினை தேடிக்கிட்டு இருக்கீங்க, இவர் ஏதோ புதுசாக தேடுற மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஃப்ராட் வேலை ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் இந்த விசித்திர வழக்கில் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கோம், உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது, எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு என்னங்கய்யா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல்லை சிவம் அப்படின்ற போலீஸ் இன்ஃபார்மரும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சப் இன்ஸ்பெக்டர் பெருமாள் சாமி இருக்கிறார் இல்லையா, அவர் கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் தீவிரமாக தாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம குழந்தை வேலும் அப்புறம் நெல்லை சிவமும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் ஷெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எங்கள் ஷெட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் காணாமல் போயிட்டான் தானா, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க, அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறானே தெரியல அப்படின்ட்டு. சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த நபரும் பார்த்தீங்கன்னா தனாவை காணோன்னு தனாவோடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கவனிச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரும் உங்களோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் என் ஃப்ரெண்ட் இல்லைங்க, இவனால் நான் உள்ளே போயிடுவோம் போல, இவன் என்கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்டிருந்தான், நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருந்தேன், ஸோ இப்போ அப்ஸ்காண்ட் ஆகிட்டான், எங்கே போனானே தெரியல, கடங்காரங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாரு. அப்போ தாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோட வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அதாவது 3 கொள்ளையர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பில்லை கவனிச்சிருக்காரு. அது கார் பில்லாக இருந்திருக்குது. அந்த கார் யாரோட இது அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த கார் யாரோட இதுனா இந்த குணாலோடைய ஃபேனோட இதுங்க. ஸோ அவரை கண்டுபிடிச்சி பப்புக்கு போயிட்டாருங்க. அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அவர் சர்வீஸ் விட்டு இருந்திருக்காரு. சர்வீஸ் சென்டர்ல இருந்து அந்த காரை கொள்ளையர்கள் எடுத்துட்டு நேரா கைவரிசை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காரை எடுத்துட்டு கிளம்பி இருக்கானுங்க. உங்க காரை ஓட்டிட்டு வந்தவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு குணாலோட ஃபேன் கிட்ட கேட்க என்னோட கண்ணாடியே போச்சு அப்படின்ற மன உளைச்சல்ல நான் இருக்கேன், நீ வேறையா போயா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த குணாலோடைய ஃபேன் கிட்ட அடி வாங்கின தனா வந்து வேணுன்னே இந்த குணாலோடைய ஃபேன் கண்ணு முன்னாடியே கண்ணாடி உடைச்சு வம்பு பண்ணி அந்த நபரை போட்டு அடின்னு அடிச்சு கழுத்தை திருப்பி இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த தனாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இந்த தனா எங்க போயிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா ஒரு ஸ்பின்னிங் மில்லுக்குள்ள போயிருக்கிறான். ஹீரோவும் பின்னாடியே போயிட்டாரு. நானும் உன்னை கவனிச்சுட்டே தாண்டா இருக்கேன், என்னையே அப்படியே வால் பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய ஆட்களை எல்லாம் வச்சு நம்ம ஹீரோவை சிறப்பிடிச்சிடறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கையை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்படியே கத்தியை வச்சுட்டு கையோங்க டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு அடியாளோட கையை பிடிச்சி இழுத்துட்டுறாரு. அந்த நபரோடைய கை துண்டா போயிருது. அதுக்கப்புறம் ஹீரோடைய பாக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த சலூன் கடையில் பயன்படுத்தக்கூடிய கத்தியை வச்சிருக்காரு.
அதை வச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. எனக்கும் இந்த தனாக்கும் தான் பிரச்சனை, எனக்கு நீங்களாம் தேவையில்ல, உங்க குடும்ப குட்டிங்களை நீங்க பாருங்க, இல்லாட்டி நீங்களும் இந்த இடத்துல பலிகாடாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தனாக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோ தனாவை தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு உன் கூட வந்த பேலன்ஸ் 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவன் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்னாலே என்ன கொன்றுவேன், சொல்லலானாலே என்ன நீ கொன்றுவ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா அட்டாக் பண்றாரு. சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேடிட்டு இருக்க மேலும் 2 பேருக்குள்ள ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தனா அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பியை வச்சு நம்ம ஹீரோடைய காலில் குத்திட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் தனாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த கம்பெனி ஸ்டாஃபோடைய முதுகுல அப்படியே தடவி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ தடவும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ சொன்ன அந்த முதுகுல காது அப்படின்ற விஷயம் அவனுக்கு இல்லை. ஸோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ்காரங்களுடைய முதுகுலையுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ டச் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த ஸ்டேஷனில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆக்ரோஷமாக ஹீரோ சண்டை போடுறதையும் பிரச்சனை பண்ணுறதையும் பார்க்கும்போது இந்த குப்பை தொட்டிக்காக மட்டுமே இது நடக்கல அப்படின்ற மாதிரி நமக்கும் தோண ஆரம்பிக்குதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த குணாலோடைய ஃபேன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் கடைசியாக இந்த தனா வந்து பார்த்துருக்கான். ஸோ நீ தான் இந்த தனாவை ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண, எனக்கு தெரிலங்க, ஆனால் அவனை தேடி ஒருத்தன் வந்தான், அவனோட பேரு கூட ஏதோ சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜாக்கு பதிலாக இளையராஜா அப்படின்னு மாற்றி சொல்லிடுறாரு. தனா அப்படின்றவன் எங்கே போனால் என்னானா யார் இந்த இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ பெருமாள் சாமி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலாக இந்த குணாலோடைய ஃபேனுக்கு வந்து கழுத்து ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறதுனால ஸ்டேஷனில் இருக்கிற ஹீரோவை அவர் கவனிக்கவே இல்லை. அப்படி கவனிச்சிருந்தாருன்னா இவன் தான் வந்து தனாவை கேட்டு வந்தான் அப்படின்னு போட்டு கொடுத்து வந்திருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த குழந்தைவேலு மற்றும் நெல்லை சிவம் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே எங்களுக்கு டிஸ்பினை தயார் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க 2500 ரூபாய் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த செல்வம் சபரி அப்படின்ற 2 பேர்த்து பார்த்தோம் இல்லையா, இந்த செல்வத்தோடைய பொண்ணுக்கு பர்த்டே வருதுங்க. அதனால நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நகை கடைக்கு வந்திருக்காங்க. அதில் ஒரு நகை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அது இப்போதைக்கு இல்லைங்க, வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படிங்கும்போது 2 நாளில் பர்த்டே வருது அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த நகை கடையில் சொல்கிறாங்க. இவரும் சரின்னு கேட்டுக்கிறாரு. இந்த டைமில் இவ்வளோ காஸ்ட்லியான நகை வேணுமா அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க. ஆனால் செல்வம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, பொண்ணு ஆசைப்பட்டிருக்கா வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி இந்த செல்வம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் ஜோதி அந்த கேம்பில் இருக்காங்க. டீச்சர் பார்த்தீங்கன்னா நீ உன்னோட அப்பாவை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இவ்வளோ மிஸ் பண்ணுறேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் உன்னோட அப்பாவை நீ திட்டிகிட்டே இருப்பியே அப்படின்னு டீச்சர் கேட்க அதுக்கு ஜோதி சொல்கிறாங்க என்னோட அப்பாவை திட்டுறதே என்னோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், பிள்ளைக்கு 4 விஷயம் தெரியுது, நம்மளையே வந்து கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு அப்பா சந்தோஷம் தான் படுவார் அப்படின்ற மாதிரி ஜோதி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த டிவிஎஸ் 50 திருடன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து போலீஸ்காரங்க கிட்டே நீங்கள் காசு கொடுக்காதீங்க, என்கிட்ட காசை கொடுங்க, நான் வந்து அந்த டிஸ்பினை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லைங்க. இன்னொரு பக்கம் இந்த தனாவை தேடி வந்த தனாவோடைய ஃப்ரெண்டும் எஸ்ஐ பெருமாள் சாமியும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் மில்க்கெல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் குழந்தைவேலு நெல்லை சிவம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த டிஸ்பினை வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த கதை 14 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. இந்த செல்வம் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணுக்காக நகை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாருங்க. சரி வர வழியில் அப்படியே தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு சலூன் கடைக்கு வராரு. அந்த சலூன் கடையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருந்துருக்காருங்க. ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணும்போதே உங்கள் குழந்தைக்கு பர்த்டேவா சார், உங்கள் குழந்தை பேர் என்ன அப்படின்னு சொல்லி அப்படி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்காரு. ஏன் இதெல்லாம் சொன்னாதான் ட்ரிம் பண்ணி விடியா, பேட்டரி தீர்ந்து போச்சல, போய் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி திட்டி விட சரி சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேட்டரி வாங்க போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து சலூன் கடையில் யாருமே இல்லைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சபரி செல்வத்துக்கு ஃபோனை போட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, ஆனால் வேற யாரோ பண்ண மாதிரி வந்து நியூஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நம்மளை பிடிக்கிறதுக்கான ட்ரிக் தான், கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண பின்னாடி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கிறாரு. இவர் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இந்த செல்வம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. வீட்டில் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கான ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த செல்வம் சபரி கிட்ட இந்த சலூன் கடைக்காரன் பார்த்துட்டான் கேட்டுட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி நம்ம பார்த்து பக்காவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைலண்டாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் வாங்கிட்டு வந்த செயின் மிஸ் ஆயிடுச்சுங்க. பார்த்தா அது சலூன் கடையில் இருந்திருக்குது. சலூன் கடையில் ஓனர்கிட்டையும் அந்த சின்ன பையன்ட்டையும் சொல்ல சரி நீ தான் நாளைக்கு லீவ் வேணும்னு கேட்டல, அப்படியே இந்த செயினை கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு ஓனர் சொல்லிடுறாரு. அந்த செயினை கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இங்கே வராரு. பார்த்தா அந்த டைமில் போலீஸ்காரங்க வந்து இன்ஃபர்மேஷன் மூலமாக இந்த செல்வத்தையும் சபரியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ முன்னாடி
முன்னாடி வர போலீஸ்காரங்க பின்னாடி வர ஒரு வேளை ஹீரோ தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த செல்வம் போன்ல பேசினதெல்லாம் எதுவுமே கேட்கவே கிடையாது. அவர் ஒரு திருட்டு பையன் அப்படின்ற விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவர் மிஸ் பண்ணிட்டு போன அந்த செயினை கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப கரெக்டா போலீஸ்காரங்க இன்ஃபர்மேஷன் கிடைச்சு செல்வம் சபரி தான் இதெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்கன்னு அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. செல்வத்தோடைய பொண்டாட்டிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு இப்பேற்பட்ட ஒருத்தங்க கூட தான் இவ்வளவு நாள் குடும்பம் நடத்திட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மன உளைச்சல்ல உட்காந்துடுறாங்க. இந்த சபரி பாத்தீங்கன்னா அவன் ஒளிச்சு வச்சிருந்த கண்ணை வச்சு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க சுட்டு கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் செல்வத்தையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டே இந்த செல்வம் அங்கிருந்து கிளம்புவான். அப்படியே கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம ஹீரோடைய பொண்ணு கேம்ப் எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷூ வேணும்பா, நாளைக்கு கோச்சிங் இருக்குது, வாங்கி வச்சிரு அப்படின்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லி இருந்திருப்பாருங்க. அங்க கட் பண்ணா பக்காவா பாத்தீங்கன்னா அந்த போட்டோல இருக்கிற மாதிரி அந்த ஒரு டிஸ்பினை நம்ம நல்லை சிவமும் குழந்தை வேலுன்ற கான்ஸ்டபிளும் ரெடி பண்ணிட்டாங்க. இதை வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்ட சூப்பரா இருக்கியா, ஆனா அதுல இருக்கிற மாதிரியே ஒடுக்கு அழுக்கு எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு அவங்களும் அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த டிஸ்பினை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த டிஸ்பினை இவன் தான் கொள்ளையடிச்சிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஆளை காட்டணும் இல்லையா, அந்த மாதிரி எவனோ ஒருத்தனா மாட்டிக்க சொல்லிடலாம், அப்புறம் நம்மளே ரிலீஸ் பண்ண வச்சிடலாம், அவனுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரதராஜன் வழக்கம் போல இந்த ஃப்ராடு தனத்தில் ஈடுபடுறாரு. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஸ்பினுக்காகலாம் நான் ஜெயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாலும் யாருமே வந்து இந்த கேஸ்க்குள்ள வரமாட்டேன்றாங்க. அப்படிங்கும் போது அப்போ இந்த நெல்லை சிவம் வந்து 50,000 ரூபாய் தருவீங்களா, அப்ப நானே வந்து ஒத்துக்கிறேன் சார், நடிக்கிறது தானே, நான் நல்லா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த நெல்லை சிவம் சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் வரதராஜன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன், அந்த மகாராஜா அப்படின்றவனை அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்றதை சொல்கிறேன், ஸோ அதெல்லாம் நல்லா மனசில் வாங்கிக்க, அதே மாதிரி அங்கே வந்து அவன் முன்னாடி நடிச்சு காட்டிரு அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல சிவம் சொல்லிடுறாருங்க. இப்போ ஹீரோ அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் வேற மாதிரி ஒரு கதை சொல்றாரு. ஆனால் நம்ம கிட்ட வேற மாதிரி ஒரு கதையை காட்டுறாங்க. அதாவது உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஹீரோடைய பொண்ணு கேம்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா. என்ன வீட்டு டோர்லாம் ஓப்பனில் இருக்குன்ட்டு உள்ள வந்து பார்த்தா அப்பதான் வீட்டுக்குள்ள 3 கொள்ளையர்கள் ஒளிஞ்சிருக்காங்க. இந்த செல்வம், அதுக்கப்புறம் நல்லை சிவம், அது போக இந்த தனா அப்படின்ற இந்த 3 பேரும். ஆக்சுவலா இந்த செல்வம் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போய் 14 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துட்டான். வந்தவன் நம்ம ஹீரோ பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்கெட்ச் போட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ வரும்போது தான் பாத்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஹீரோடைய பொண்ணு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை கட்டி போட்டு வச்சிருந்துருக்காங்க. அப்போ இந்த நல்லை சிவம் பாத்தீங்கன்னா எப்படியும் அவளை கொல்லத்தானே போறோம், யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லை சிவமும் தனாவும் சேர்ந்து மல்டிபிள் டைம் பாலியல் வன்புணர்வு பண்ணி இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே இந்த 14 வருஷ பகையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானா இருந்திருக்குது. ஆனா வழக்கம் போல ஹீரோ வீட்டுக்கு வர டைமுக்கு ஹீரோ வரல. ஏன்னா பொண்ணு ஷூ வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால இவர் ஷூ கடையில ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இவன் இன்னும் வரல, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல்லை சிவம், தனா மற்றும் செல்வம் 3 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கைஸ் நம்ம ஹீரோ வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. அங்க நடந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து பயங்கர ஷாக் ஆகி அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி பண்ணவனோட முதுகில் இந்த மாதிரி ஒரு கட்டி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறா. ஸோ இவங்க 3 பேர்த்தையுமே பழி வாங்கணும். அதை எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்காவாக பிளானை போட்டு வீட்டில் இருந்த டிஸ்பின் ஒன்று காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. ஏன்னா இந்த தனாவை கண்டுபிடிச்சதுல தனா என்ன சொல்லியிருந்தான், நீ தேடிட்டு இருக்கிற மேலும் 2 பேர்த்துல ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட முதுகையும் செக் பண்ணலான்ட்டு ஹீரோ பிளான் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்காருங்க, யாரையெல்லாம் செக் பண்ணியிருக்கோம், யாரையெல்லாம் செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. தனாவை ஹீரோ தாங்க போட்டு தள்ளி இருக்கிறாரு. இப்போ உயிரோட வெளியே இருக்கிறது இந்த நெல்லை சிவம் மற்றும் செல்வம். நெல்லை சிவம் பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் வழியா நம்ம ஹீரோ அங்கே டிஸ்பின் காணன் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த வீடு அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும் போதே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவன் நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதனால இதுல இருந்து அப்படியே சைஸா விலகிடலான்னு பாக்குறாரு. வரதராஜன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் அவன் முன்னாடி இவனை கூட்டிட்டு போறேன், அவன் ஃபோன்ல என்ன கதை சொன்னானோ அதை அப்படியே அங்கே நடிச்சு காட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு நடந்த அநீதியை கண்டு ரொம்பவே அழுகுறாரு. அந்த பொண்ணு என்னை ஏன்பா இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க, என்னை ஏன்பா இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க, அவங்கள நான் கண்டிப்பாக பார்க்கணும்ப்பா, கேள்வி கேட்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி அவள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சலூன் கடையில் ஒரு தாத்தா வேலை பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா, அவரோட வீட்டில் தான் வந்து இருக்கிறா. இப்போ இந்த நெல்லை சிவத்தை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் தான்ப்பா உன்னோட டிஸ்பினை திருடினா, உன்னோட டிஸ்பினையும் கொண்டாந்து கொடுத்தாச்சு பார்த்துக்க அப்படின்னு ஒரு ஃபேக் டிஸ்பினை கொடுத்துட்றாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த நபரை தேடிட்டு அலையிறதுனால இதில் ஈடுபாடே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட
ரியாக்ஷன், அவனோட ஆக்டிவிட்டி எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் தான் தான் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்கிறான் அப்படின்னு ஹீரோக்கு தோண ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த நெல்லை சிவம் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நீயும் இங்கே தான் இருக்க போகிற, நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், அந்த டெஸ்பினும் இங்கே தான் இருக்க போகுது, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல, அதனால் என்னை விட்டுரு, நடந்து போச்சு, என்னை ஒருத்தர் இங்கே கூட்டிகிட்டு வந்தான், எனக்கு தோணுச்சு, நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட மட்டும் இன்டெரக்டாக அவன் பண்ண தப்பை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுங்க, அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அவன் இன்டெரக்டாக மிரட்டுறான், நீ என்ன தான் என்ன ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் நான் 3 மாதத்தில் வெளியே வந்துடுவேன், அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் நினச்சிருந்தா அந்த டெஸ்பினை ஒட்டச்சு கசக்கி போட்டிருக்க முடியும், ஆனால் நான் அதை பண்ணலை, விட்டுட்டு போயிட்டேனா இல்லையா, அதனால் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வரதராஜன் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் இவனை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, விட்டுறலாமா, இவன் என்ன பண்ணியிருந்தாலும் விட்டுறலாமா, அவன் பண்ண இவன் ரேப் பண்ணியிருந்தாலும் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த நெல்லை சிவம் சார்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் கைஸ் நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு ட்விஸ்டே வைக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த இளையராஜா அப்படின்ற ஒருத்தனையும் தனா காணாமல் போன வழக்கையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பெருமாள் சாமி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த தனாவுடைய ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த நெல்லை சிவம், செல்வம், அப்புறம் இந்த தனா 3 பேர் சேர்ந்து இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ டெஸ்பின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இன்ஸ்பெக்டர் வரதராஜன் கண்டுபிடிச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டர் வரதராஜன் பண விஷயத்தில் ஃப்ராடு தான், ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. அருவாளை கையில் கொடுத்து இவனை என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. குழந்தை வேலைக்கிட்ட போயிட்டு டே நீ என்னோட ஃப்ரெண்டு தானடா, நீயாவது சொல்கிறா ஹெல்ப் பண்ணுடா அப்படிங்கும் போது என்னைக்கா இருந்தாலும் நீ சாக போகிறதானே, இப்போவே சாவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த நெல்லை சிவத்தை கொலவெறியோட அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி கொல்லவும் செஞ்சிடறாருங்க. இன்னும் ஒருத்த மட்டும் பேலன்ஸ் இருக்கிறான், அவன் தான் செல்வம். அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இன்ஃபர்மேஷனையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அடிச்சு இந்த செல்வம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு செல்வத்தை அந்த இடத்துக்கு வர வச்சு செல்வத்துக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த செல்வம் நம்ம ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் ரொம்ப பெருசு இல்லையா, வெறிகொண்டு வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணி எந்திரிக்க விடாமல் பண்ணிட்டு இந்த செல்வத்துக்கு தண்ணியும் கொடுக்குறாருங்க. இந்த செல்வம் சொல்கிறான், நீ என்னை என்ன பண்ணாலும் உனக்கு நான் கொடுத்துருக்கிற தண்டனை ரொம்ப பெருசு, காலம் முழுக்க உன்னால் அதை மறக்கவே முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை அப்படியே விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோடைய பொண்ணை டீச்சர் வந்து கூட்டிகிட்டு வராங்க. நீ எதுக்குமா இங்கே வந்த, உன்னை யாருமா இங்கே கூப்பிட்டு வந்தா, வேண்டாம் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா அவன்கிட்ட நான் 2 வார்த்தை பேசியே ஆகணும்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த செல்வம் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. இந்த செல்வத்துக்கிட்ட நம்ம ஹீரோவோட பொண்ணு சொல்கிறா, உலகத்திலே கேவலமான ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றத பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் பார்க்கறதுக்காக வந்தேன், உன்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, என் முன்னாடியே வந்து தைரியமாக பேசுகிறியா, உன்னாலலாம் காலத்துக்கும் உனக்கு நடந்ததை மறக்க முடியாது அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் நினைக்காத, நான் மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த செல்வம் சிரிச்சிட்டே சொல்கிறான், இப்போ நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், அன்னைக்கே உன்னை கொல்ல சொல்லியிருந்தா இந்நேரம் நீ இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கும் போது நம்ம செல்வத்துக்கிட்ட ஹீரோடைய பொண்ணு சொல்கிறா, இப்போ நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நான் போட்ட உயிர் பிச்சை, நான் வந்து போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா என் அப்பா இந்நேரம் உன்னோட கதையவே முடிச்சிருப்பாரு, நீ வாழ்ந்துட்டு போ, நான் போடுற பிச்சையாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜோதி கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நீ இதுக்காக தானே வந்த இந்தா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, அது என்னன்னு சொல்லிட்டு இந்த செல்வம் பார்க்குறாரு. இந்த செல்வத்துக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஆக்சுவலாக இந்த செல்வம் தான் குழந்தைக்காக ஆசாசியாக ஒரு செயின் வாங்கினார் இல்லையா, அந்த செயின் அப்போ தான் செல்வத்துக்கு புரியவே வருது. இந்த செயினை கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த சலூன் கடைக்காரன் நம்மளை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கிறான். ஸோ நாம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோடைய பொண்ணு நடந்து போகும்போது முதுகுல இருக்கக்கூடிய காயம் லைட்டா தெரியுதுங்க. அந்த காயம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது கபோர்டு விழுந்து அடிபட்ட காயம். அப்பதாங்க இன்னொரு விஷயமே தெரிய வருது, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம செல்வத்தோடைய பொண்ணு தான். ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த பொம்மை கடை சீக்வன்ஸ் ஒன்று காட்டியிருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலா நம்ம ஹீரோவோடைய மனைவி மற்றும் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து இந்த செல்வம் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த செயினை வீட்டில் போய் கொடுத்துட்டு வரலாம்ட்டு போயிருப்பாங்க. அப்போ செல்வத்தோடைய மனைவி சொல்லியிருப்பாங்க, அந்த செயின் எங்களுக்கு வேண்டாம், என் புருஷன் திருடி சம்பாரிச்சது, உழைச்சி ₹1 ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோடைய மனைவி ஆப்போசிட்டில் பொம்மை கடை இருக்குது, நீங்கள் போய் பொம்மை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ போயிட்டு அங்கேருந்து பொம்மையை காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோடைய மனைவி பார்த்தீங்கன்னா இது வேண்டாம் வேறு பொம்மை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த லாரி விபத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய மனைவி, பொண்ணு, செல்வத்தோடைய மனைவி அப்படின்ட்டு 3 பேருமே இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அதில் உயிர் பொழைச்சது இந்த செல்வத்தோடைய பொண்ணு மட்டும்தான். அதுவும் அந்த டெஸ்பின் வந்து காப்பாற்றினதுனால நம்ம
செல்வத்தோடைய பொண்ணு உயிர் பொழைச்சிருந்திருக்கும். அந்த பொண்ணை தான் பொண்ணாவே நம்ம ஹீரோ வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. ஸோ அது அவரோட பயாலாஜிக்கல் பொண்ணுன்னு கூட தெரியாமல் எவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்த செல்வம் இப்போது ரியலைஸ் பண்ணுறாரு. அந்த வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும், ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. ஆனால் ஹீரோ அலோவ் பண்ண கிடையாது. பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து அப்படியே கீழே விழுந்து சாவறாருங்க. அவர் மண்டையிலேருந்து ரத்தம் அப்படியே கீழே போகுது. அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பொண்ணு கால் அச்சில் போயிட்டு சேர்ற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.